In this class, we are going to learn about the living world of plants. Biology is the natural science concerned with the study of life and living organisms, including their structure and functions. The living world comprises of plants and animals. Plants can prepare food by itself, grow in size and reproduce. Various parts of plants are used as food, medicine, wood and shelter. உயிரினங்களை பற்றி படிக்கும் படிப்பை தான் பயாலஜின்னு சொல்லுவோம். அதாவது பிளான்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த சைஸ் நிறைய வெரைட்டிஸ்லையும் இருக்கும். இதேமாதிரி பிளான்ட்ஸ் நமக்கு உணவு, மருந்து, மரப்பொருள் மற்றும் பல விதத்தில் பயன்படுது. அடுத்தது the next one is plant forms and functions. Our body is made up of many organs. Similarly, the plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. Plants are of many forms and many colors, yet they are alike in some manner. That is, they have stem and leaves above the ground, which we can see easily, and roots below the ground. As shown in the figure, a flowering plant consists of two main parts. They are root system and shoot system. அதாவது நமக்கு உறுப்புகள் இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸுக்கும் உறுப்புகள் இருக்குது. அதில் முக்கியமானது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அண்ட் ஃப்ளவரு. பிளான்ட்ஸில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகும். அதாவது அதோட ரூட்ஸ் எப்போவுமே பூமிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ஸ்டெம் பார்ட் எப்போவுமே பூமிக்கு மேலே இருக்கும். ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவர்லாம் பூமிக்கு மேலே இருக்கும். இது எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். As shown in the figure, a flower has two main parts, that is root system and shoot system. The part that is found below the soil is called root system, and the part that is found above the soil is called shoot system. பிளான்ட்டுக்கு ரெண்டு முக்கியமான பாகங்கள் இருக்குது. அதாவது ஒன்று ரூட் சிஸ்டம், ஒன்று ஷூட் சிஸ்டம். அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்கிற பாகம் தான் ரூட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மண்ணுக்கு வெளியே இருக்கிற பாகம் ஷூட் சிஸ்டம். Root system. The underground part of the main axis of plant is known as root. It lies below the surface of the soil. Root has no nodes and internodes. It has a root cap at the tip. A tuft of root hairs is found just above the root tip. Roots are positively geotrophic in nature. Plant's root system is classified into two types, that is taproot system and fibrous root system. எதெல்லாம் மண்ணுக்கு கீழே இருக்கோ அதை ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ரூட்ஸில் நோட்ஸும் கிடையாது, இன்டர்நோட்ஸும் கிடையாது. அந்த ரூட் டிப்பில் ரூட் கேப் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு மேலே ரூட் ஹேர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பூமியை நோக்கி அது வளரக்கூட தன்மையுடையதால் ரூட்டை பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ரூட்டை ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது டேப் ரூட் சிஸ்டமு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இப்போ டேப் ரூட் சிஸ்டம், it consists of single root called taproot which grows straight down into the ground. Smaller roots called lateral roots arises from the taproot. They are seen in dicotyledon plants. Example, bean, mango, neem. ஸோ டேப்ரூட் சிஸ்டத்தில் மண்ணுக்குள்ளே சிங்கிள் ரூட் தான் இருக்கும். அதுதான் டேப் ரூட்டுன்னு சொல்லுவோம். அதிலிருந்து ரூட் அரைஸ் ஆகும். அதை செகண்டரி ரூட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து வர்றது டெர்ஷரி ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது they are found in dicotyledon plants. இந்த வகையான ரூட் சிஸ்டத்தை dicotyledon பிளான்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பீமு, மேங்கோ, நீமு. The next one is fibrous root system. It consists of clusters of roots arising from the base of the stem. They are thin and uniform in size. It is generally seen in monocotyledon plants. Example, grass, paddy and maize. அதாவது இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இந்த வகையில் பேஸ் ஆஃப் த சாயில் இந்த கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைஸ் ஆகும். அந்த ரூட்ஸ் ரொம்ப மெல்லிதாக இருக்கும், ஒரே சைஸாகவும் இருக்கும். இந்த வகையான ரூட் சிஸ்டம் மோனோகோட்டிலிடன் பிளான்ட்ஸில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கிராஸு, பேடி, மீஸ், தட் இஸ் புல், நெல், மக்காச்சோளன்னு சொல்லலாம்.
The next one is functions of roots. Fixes the plant to the soil, absorbs water and minerals from the soil, and stores food in some plants like carrot and beetroot. அதாவது ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து அந்த பிளான்ட்டை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அடுத்தது வந்து மண்ணில் இருக்கிற தண்ணியும் மினரல்ஸையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையுடையது இந்த ரூட்ஸு. சில பிளான்ட்ஸில் வந்து ரூட்ஸில் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கேரட்டு, பீட்ரூட். Root system. The next we are going to see is root system. Stem. The aerial part of the plant body above the ground is known as shoot system. ஸோ அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷூட் சிஸ்டம்னு வந்து சொல்லுவோம். வி கால் இட் as shoot system. மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்ட் த ஸ்டெம். ஸோ ஷூட் சிஸ்டத்தில் வந்து த மெயின் பார்ட் வந்து அந்த தண்டு பகுதி தான் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். The shoot system consists of stem, leaves, flowers and fruits. ஸோ இந்த ஸ்டெம்லேருந்து எதெல்லாம் அரைஸ் ஆகுதுன்னா லீஃபு, ஃப்ரூட்டு, ஃப்ளவர் இதெல்லாம் வந்து ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகுது. Stem grows above the soil and it grows towards the sunlight. It has nodes and internodes. ஸோ ரூட் வந்து பூமிக்கு வந்து கீழே நோக்கி வளருது. ஆனால் ஸ்டெம் வந்து அதாவது பூமி மேலே வந்து அது இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் மேலே. அது வந்து சன்லைட்டை நோக்கி வந்து வளரும் தன்மை உடையது. ஸோ இதில் வந்து நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் இருக்குது. நம்ம வந்து ரூட்ஸில் பார்த்தோம், ரூட்ஸில் வந்து வி டோன்ட் ஹேவ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஆனால் ஸ்டெம்மில் வி ஹேவ் nodes and internodes. Nodes are parts of the stem where the leaf arises. The part of the stem between two successive nodes is called internodes. அதாவது ஒரு ஸ்டெம்மில் எங்கே லீஃப் அரைஸ் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்வோம், நோட்ஸ்ன்னு சொல்வோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு லீஃப் வந்து அரைஸ் ஆகுது, ஸோ அங்கே ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பேஸை தான் வந்து நம்ம இன்டர்னோடுன்னு சொல்லுவோம். The bud at the tip of the stem is known as apical or terminal bud and the buds at the axil of the leaves are called as axillary bud. அதாவது அந்த ஸ்டெம்மு டிப்பு, அந்த டிப்பில் ஒரு பட்டு உருவாச்சுன்னா அதை வந்து ஆப்பிக்கல் ஆர் டெர்மினல் பட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த லீஃப் அரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேர்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து axillary budன்னு they will call. So then the next we are going to see the functions of the stem. The stem supports the branches, leaves, flowers and fruits. So stem வந்து branches, leaves, flowers எல்லாம் வந்து support பண்ணுது. The next point they have given is the stem transports water and minerals from roots to upper aerial parts of the plant. அதாவது ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுது, சாயிலில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டையும் மினரல் கண்டென்ட்டையும் அப்சர்வ் பண்ணுது. ஸோ அந்த அப்சர்வ் பண்ண வாட்டர் அண்ட் மினரல் கண்டென்ட்டை இந்த ஸ்டெம் வந்து அது எடுத்துட்டுன்னு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியல் பார்ட்ஸ், அதாவது ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, லீஃபு இதுக்கெலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. Transports the prepared food from leaves to other parts through stem. லீஃபில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டை வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர்கேன். இன் சம் பிளான்ட்ஸில் வந்து ஸ்டெம்மில் வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுகர்கேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லீஃப். த லீஃப் இஸ் அ green flat expanded structure born on the stem at the node. அதாவது ஸ்டெம்மில் வந்து நோடு அரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நோடு அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, a leaf is formed. ஒரு லீஃப் வந்து உருவாகுது. A leaf has a stalk called petiole. ஸோ அந்த ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்லேருந்து அந்த லீஃப் உருவாகுது, அந்த இடத்துக்கும் அந்த லீஃப்க்கும் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதுதான் வந்து petiole சொல்லுவாங்க. அதாவது it connects the leaf to the stem. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. On the lamina there is a main vein called midrib. Other veins are branched from midrib. So the flat portion of the leaf, அந்த leaf வந்து எப்படி இருக்குது, ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது, அதை வந்து லீஃப் லேமினான்னு வந்து சொல்லுவோம், இல்லை லீஃப் பிளேடுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு வெயின் போகும். அந்த லீஃபில் வந்து மெயினாக வந்து மிடில் வந்து ஒரு வெயின் போகும், அந்த லீஃபை ரெண்டாக டிவைட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து
மிட் ரிப்பன் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய லேட்ரல் வெயின்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த மிட் ரிப்லேருந்து தான் அந்த லேட்ரல் வெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். The portion of the leaf connected to the nodal region of the stem is known as leaf base. ஸோ அந்த நோடு ஸ்டெம்மில் அந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த லீஃப் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பிளேஸை வந்து லீஃப் பேஸ்ன்னு சொல்லுவோம். Leaves of some plants possesses a pair of lateral outgrowth on the base on either side of the axillary bud. These are called stipules. ஸோ ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு பட் வந்துச்சுன்னா, லீஃப் வர இடத்துல ஒரு பட் வந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிலரி பட்டுன்னு சொல்லுவோம். அந்த டைமில் ஒரு 2 ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ அது வந்து எதுக்குன்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஆக்சிலரி பட். ஸோ அந்த பட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகிடும். லீஃப் ஆனவுடனே அந்த 2 ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இட் வில் ஃபால் டவுன். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டிப்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The green color of the leaf is due to the presence of green colored pigment called chlorophyll. ஸோ ஜென்ரலாக வந்து லீஃப் வந்து க்ரீன் கலராக இருக்கும். ரேராக வந்து சில லீவ்ஸ் தான் வந்து கலர்டாக இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் எதனால் இருக்குன்னா, ஸோ அந்த லீஃபில் வந்து ஒரு பிக்மெண்ட் இருக்குது, தட் இஸ் குளோரோஃபில். ஸோ இந்த குளோரோஃபில் தான் வந்து அந்த லீஃபை வந்து க்ரீன் கலராக வந்து அமைக்குது. ஆன் த லோவர் சைடு ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி ஸ்போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் நோன் ஆஸ் ஸ்டொமேட்டா. ஸோ லோவர் சைடு அந்த லீஃபோட அடிபாகத்தில் வந்து டைனி ஸ்போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டொமேட்டோன்னு தே வில் கால். லீஃபோட அடிபாகத்தில் இப்போ லீஃப் இருக்குது, அதோட அதர் சைடு அடிபாகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஓப்பனிங்ஸ் இல்லை டைனி போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்னன்னு சொல்லுவோம்னா, வி கால் இட் ஆஸ் ஸ்டொமேட்டா. ஸோ த நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப். த green leaves prepare food by the process of photosynthesis. ஸோ யூ ஆல் நோ, அதாவது லீஃபில் தான் வந்து த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் ஹேப்பன்ஸ். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப் வந்து ப்ரிப்பேரிங் ஃபுட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பைரேஷன், கேரிஸ் அவுட் டிரான்ஸ்பைரேஷன். அது எதுக்கு லீவ் சொல்லுதுமா, ஃபார் டிரான்ஸ்பைரேஷன் அண்ட் ரெஸ்பைரேஷன். Victoria amazonica. The leaves of this plant grows up to 3 meters across. A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. Victoria amazonica ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து 3 meters crossல வந்து இட் வில் க்ரோ. ஸோ ஒரு மெச்சூர் விக்டோரியாவோட லீஃப் வந்து 45 கிலோகிராம்ஸ் எடையை வந்து அது மேலே சம அளவில் பரப்புனா தாங்கக்கூடிய அளவு அந்த அமைப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு யங் பர்சன் who weighs 45 kilograms. The next is, how do we classify the plants? Based on flower, plants can be classified into 2 main groups, that is flowering plants and non-flowering plants. ஸோ ஃப்ளவர்ஸை பேஸாக வச்சு வந்து பிளான்ட்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, இன்னொன்று நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து plants வந்து it grows flowers and seeds are grown and they can reproduce. In non-flowering plants வந்து flowers are not produced and seeds also not produced, seedsum இருக்காது. So example for flowering plants வந்து sunflower and non-flowering plants Rizica. And the next they have given, based on presence of seed, plants can be divided into 2 groups, angiosperms and gymnosperms. அதாவது அதோட சீடோ எங்கே இருக்குன்னு, எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குன்ட்டு வச்சு பிளான்ட்ஸை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆன்ஜியோஸ்பர்ம்ஸு, இன்னொன்று ஜிம்னோஸ்பர்ம்ஸு. ஸோ ஆன்ஜியோஸ்பர்ம்ஸில் வந்து சீட் வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே எம்பெண்ட் ஆகிருக்கும், அதாவது ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ எடுத்துக்கலாம். மேங்கோவில் வந்து அதோட சீட் வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ். அண்ட் ஃபார் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் த சீட் இஸ் அவுட் சைடு. ஸோ அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே வந்து சீடு இருக்காது. Each and every organism need a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. From the depth of the oceans to the top of the highest mountain, habitats are places where plants and animals live. அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் வந்து ஒரு வாழ்விடம் தேவைப்படுது. ஹேபிட்டட்னா வாழ்விடம். எதுக்காகனா வாழ்கிறதுக்காகவும் ரெப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும். ஸோ டெப்த், ஓஷனோட டெப்த்தில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்ஸும் பார்க்கலாம், ஸோ ஃபிஷ்ஷஸும் பார்க்கலாம்.
ஸோ அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் மவுண்டன் ஹையஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் யூ கேன் see plants and animals. ஸோ அதை வந்து அவங்க வாழ்விடமாக வந்து அவங்க அமைச்சிக்கிறாங்க. And the next is types of habitat. Let us study the two major types of habitat with the help of following. So types of habitat ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கேங்க. அதாவது terrestrial habitat and aquatic habitat. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்வேட்டிக் ஹேபிட்டட்னா என்னென்னு அக்வேட்டிக்னா அதாவது நீர்வாழ் பிளான்ட்ஸ், அதாவது தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் தான் அக்வேட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. When we visit a pond, we see some plants appear to float on water. One of the common plants is the lotus plant. Its leaves float on the water. There is a small frog sitting on a leaf. ஸோ நீங்கள் ஒரு பாண்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லோட்டஸ் பிளான்ட்டை பார்ப்பீங்க. அது என்ன ஆகும், அந்த வாட்டரில் வந்து அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட லீவ்ஸ் கூட சேர்ந்து வந்து ஃப்ளோட்டில் இருக்கும், அதாவது அது மிதந்துட்டுருக்கும் அந்த தண்ணியில். ஸோ அதில் வந்து இப்போ ஃப்ராக் சிட்ஸ் அந்த லோட்டஸ் லீஃப் மேலே உட்காரும்போது அந்த லீஃப் வந்து ட்ரவுன் ஆகாது. இட் வில் பி ஃப்ளோட்டிங் ஒன்லி. அந்த லீஃப் வந்து ஃப்ளோட்டிங்கில் தான். It is ready to catch the insects flying around the flowers. The stem of the plant is seen to be inside the water. Its roots are found within the muddy floor of the pond. As this plant grows in water, shall we call it an aquatic plant? அதாவது அந்த ஃப்ராக் வந்து அந்த இலை மேலே உட்காந்துட்டுருக்குல, அது வந்து இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டுருக்கு. ஸோ அந்த லோட்டஸோட ஸ்டெம் வந்து என்னாவது, இட் இஸ் சம்மர்ஜ்டு, அதாவது தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி இருக்குது. அந்த ரூட்ஸ் இஸ் ஃபவுண்ட் வித்தின் த அந்த மட்டி ஃப்ளோரில் வந்து அதோட ரூட்ஸ் வந்து மிங்கிளாக இருக்குது. ஆஸ் திஸ் பிளான்ட் க்ரோஸ் இன் வாட்டர் ஷால் வி கால் இட். ஸோ இது தண்ணியில் வளர்கிறதால நம்ம வந்து இது அக்வேட்டிக் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். Aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. ஸோ aquatic habitat வந்து ரெண்டாக வந்து இது பண்ணலாம். அதாவது ஃபுல்லாக வந்து அந்த வாட்டரில் வந்து மூழ்கிறது, இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து வாட்டரில் வந்து மூழ்கிறது. There are two types, namely freshwater habitat and marine water habitat. ஸோ அக்வேட்டிக் ஹேபிட்டட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்று வந்து மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ த நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. இட் இஸ் 6650 கிலோமீட்டர்ஸ் லாங். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ரிவர் எதுனா ரிவர் நைல். ஸோ அது வந்து இட் ரன்ஸ் 6650 kilometers. The next, the longest river in India is Ganges River. It is 2525 kilometers long. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய ரிவர் எதுன்னு சொன்னால் அது கேஞ்சஸ் ரிவர். அதோட லெங்க் வந்து 2525 kilometers long. So the next one they have given is freshwater habitat. Rivers, lakes, ponds and pools are the freshwater habitats. ஸோ ஃப்ரெஷ்வாட்டர் ஹேபிட்டட்னு சொல்லும்போது எதெல்லாம் ஃப்ரெஷ்வாட்டர்னா ரிவர்ஸு, லேக்ஸு, பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ். ஸோ இங்கே வளர்கிற செடிகளெல்லாம் வந்து ஃப்ரெஷ்வாட்டர் ஹேபிட்டட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லலாம். வாட்டர் ஹயாசிந்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ்வாட்டர் ஹேபிட்டட். ஸோ இந்த வகையான ஹேபிட்டில் வந்து எந்த வகையான செடிகள் இருக்குன்னா வாட்டர் ஹயாசிந்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ். In these plants, roots are very much reduced in size. Stem and leaves have air chambers that allow aquatic plants to float in water. ஸோ இதில் வந்து இந்த பிளான்ட்ஸ், இந்த வகையான செடிகளில் வந்து ரூட்ஸ் வந்து சின்னதாக வந்து ரிடியூஸ்ட் ஆகிருக்கும், பெருசாக இருக்காது. அதே மாதிரி ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் வந்து ஸ்மால் ஹேர் சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹேர் சேம்பர்ஸ் தான் என்ன பண்ணோம், அது வந்து இந்த பிளான்ட் வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்கு வந்து உதவுது. ஸோ அடுத்தது வந்து டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. As spaces in stems and petioles of lotus are useful for floating in water. ஸோ இந்த லோட்டஸில் வந்து ஸ்டெம்லேயும் பீட்டியோல்ஸில் வந்து ஏர் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்ன பண்ணுது, அந்த லோட்டஸை வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்கு வந்து உதவுது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். From outer space, Earth looks like an awesome blue marble. That's because most of the Earth's surface, more than 70%, is covered by oceans. ஸோ இந்த நம்ம ஏர்த்தை வந்து 70% வந்து தண்ணியால் தான் வந்து நிரம்பியிருக்கு. ஸோ ஓஷன்ஸால் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்க்குறதுக்கு வெளியே இருந்து நம்ம ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து ப்ளூவாக தான் இருக்கும். ஓஷன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ்.
Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the plants. ஸோ மொத்த இதில் பிளானட்டில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து 40% வந்து இங்கே ஓஷன்ஸில் தான் நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் மரைன் வாட்டர் ஹேபிட்டட் வந்து இட் மே பி marine algae, sea grasses, marsh grasses and phytoplanktons. So அடுத்தது வந்து they have given terrestrial habitat. Terrestrial habitats are the ones that are found on land like forests, grasslands and desert. So terrestrial habitatனா land, related to land, அதாவது பூமி அந்த இதை லேண்டை சார்ந்தது. ஸோ அதை வந்து லேண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல வந்து லேண்ட் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு அண்ட் டெசர்ட், பாலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மேன்மேட் ஹேபிட்டட் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். தே கேன் பி as big as a continent or as a small as a island. ஸோ அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிட்டிஸ், டவுன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பெருசாக கான்டினெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சின்ன ஐலாண்டாக கூட அது இருக்கலாம். They make up about 28% of the entire world's habitat. ஸோ வேர்ல்டில் இருக்கிற மொத்த ஹேபிட்டில் 28% வந்து இந்த terrestrial habitat. The examples for terrestrial habitat is rubber tree, teak tree and neem tree. So the next we have a do you know. The first land plant appeared around 470 million years ago. They were mosses and liverworts. ஸோ 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பிளான்ட் வந்து உருவாது. அந்த பிளான்ட் பேர் வந்து மோசஸ் லிவர்வுட்ஸ். த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா ப்ரொடியூசஸ் half of the world's oxygen supply. ஸோ வேர்ல்ட்ஸ்க்கு தேவையான பாதி ஆக்சிஜன் சப்ளை வந்து அமேசான் காடுகள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. தட் இஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் அமெரிக்கா. Terrestrial habits are classified into 3 types. They are desert, grasslands and forest. So terrestrial habitats வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டெசர்ட்னா பாலைவனம், கிராஸ்லேண்ட்னா புல்வெளியும் பூமி, ஃபாரஸ்ட்னா காடுகள். டெசர்ட் ஹேபிட்டட் without much water is called deserts. அதாவது தேவைக்கான தண்ணி இல்லையோ, எந்த இடத்துல நமக்கு தேவையான அளவுக்கு அங்கே தண்ணி இல்லையோ அதுதான் பாலைவனம்னு சொல்லுவாங்க. டெசர்ட்ஸ் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். மிக வறண்ட பூமி, இந்த பூமியில் வந்து ரொம்ப வறண்ட பூமி எதுன்னு சொன்னால் அது வந்து பாலைவனம் தான். தே கெட் ஃபியூர் தேன் 25 சென்டிமீட்டர் ஆன் ரெயின்ஃபால் ஆனுவலி. அதாவது வருஷத்துக்கு வந்து அங்கே பெய்யக்கூடிய மழை வந்து 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும். The plants in which grow in this habitat have thick leaves that store water and minerals. ஸோ அங்கே விளையக்கூடிய செடிகள் வந்து அதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் இல்லை, மினரல்ஸையும் வந்து இட் ஸ்டோர்ஸ். த பிளான்ட் லைக் கேக்டஸ் ஸ்டோர் வாட்டர் ஆன் த ஸ்டெம் அண்ட் த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ். தே ஹாவ் லாங் ரூட்ஸ் தட் க்ரோ வெரி டீப் இன் த சோயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ஸோ கேக்டஸ்ன்ற ஒரு பாலைவன பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து ஸ்டெம்மில் தான் வந்து வாட்டரும் மினரல்ஸும் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அதோட லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபைட் ஆகுது, அதாவது தார்ன்ஸ் மாதிரி மாடிஃபைடாக இருக்கும். ஏன்னா வாட்டர் லாசேஜ் ஆகிறதுக்காக, ஏன்னா ரொம்ப சன் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. அதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா அந்த பாலைவன மனத்தில் வந்து அது டீப் இன்சைட் பெனட்ரேட் ஆகணும். நல்லா உள்ளே டீப் இன்சைட் பெனட்ரேட் ஆனால் தான் தண்ணி, அதுக்கு தேவையான தண்ணி வந்து அது தேட முடியும். ஸோ த நெக்ஸ்ட் given the types. டெசர்ட் ஹேபிட்டட்டில் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் ஹாட் ட்ரை டெசர்ட், செமி ஆரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட்ஸ் அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ். ஸோ ஹாட் ட்ரை டெசர்ட்னா ரொம்ப ஹாட்டான டெசர்ட் பாலைவனம். செமி ஆரிட் டெசர்ட்னா அதாவது ரொம்ப வந்து ஹாட்டாகவும் இருக்காது, கூலாகவும் இருக்காது, இட்ஸ் செமியாக இருக்கும் நடுவுன்னு. அண்ட் கோஸ்டல் டெசர்ட்னா அதாவது கோஸ்டல் இருக்குல்ல ஏரியாஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெசர்ட்ஸை தான் கோஸ்டல் டெசர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாஸை. அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ், அந்த டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், அதுதான் கோல்ட் டெசர்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து they have given cactus, agave, aloe and bryophyllum. So a fact file they have given.
Thar Desert is also known as Great Indian Desert. Is an arid region of rolling sandals on the Indian subcontinent. It is located partly in Rajasthan state, northwestern India and partly in Punjab and Sindh provinces, eastern Pakistan. ஸோ தார் டெசர்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கிரேட் இண்டியன் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கொஞ்சம் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டு அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்துவும் பாகிஸ்தானில் வந்து இது அப்படியே படர்ந்துருக்குது. நெக்ஸ்ட் தி ஹவ் கிவன் அபவுட் கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட், அதாவது புல்வெளியம், அதாவது எந்த இடத்துல ஃபுல்லாக புல் இருக்கோ அதுதான் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் சொல்லுவாங்க. Grassland is an area where the vegetation is dominated by grasses. Grasses ranges from short to tall. Example, savanna grasslands. அதாவது எந்த லேண்டில் வந்து நிறைய வந்து புல் விளைஞ்சிருக்கோ அதுதான் வந்து கிராஸ்லேண்டு. ஸோ அது வந்து வேரிஸ் இன் சைஸ், அந்த புல்லோட அந்த வளரும் அளவில் வந்து வேரிஸ். சில இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட் கிராஸஸாக இருக்கும், சில இடத்துல அந்த கிராஸோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சவானா கிராஸ்லேண்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் இஸ் த ஃபாரஸ்ட் ஹேபிட்டட். ஃபாரஸ்ட்னா காடுகள். ஃபாரஸ்ட் இஸ் அ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். அதாவது முக்கியமான ஒரு பிளான் பார்க்க முடியும்னா ட்ரீஸ் தான் ஃபாரஸ்ட்டில். மற்றதும் இருக்கும், ஆனால் ட்ரீஸ் தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும். There are 3 types of forest, that are tropical forest, temperate forest and mountain forest. So there are 3 types. ஃபாரஸ்ட்டில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று வந்து tropical, temperate and mountain forest. Annual rainfall ranges from 25 to 200 centimeter. ஸோ இந்த இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து ரெயின்ஃபாலோட ஆனுவல், அதாவது ஒரு வருஷத்துக்கு வர ரெயின்ஃபால் வந்து 25லேருந்து 200 சென்டிமீட்டர் அளவு வந்து ரெயின்ஃபால் வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து அங்கே வெஜிடேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ட்ரீஸ்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகும். Here they have given do you know. World Habitat Day is observed on first Monday of October. அதாவது அக்டோபரில் முதல் திங்கக்கிழமை வந்து வேர்ல்ட் ஹேபிட்டட் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு இன் பிளான்ட்ஸு, அதாவது பிளான்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு தான் அடாப்டேஷன்ஸு சொல்லுவாங்க. விச் ஹெல்ப் தெம் டு சர்வைவ் இன் த ஹேபிட்டட் தே லிவ் இன் ஓவர் அ லாங் பீரியட். அதாவது ஒரு வாழ்விடத்தில் வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க வாழ்வை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து உதவுது. Plants in a specific environment have developed special features which help them to grow and live in that particular habitat. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் வாழ்விடத்திற்கு வாழ்வான அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பிளான்ட் வந்து உருவாக்கிது. Let us study some adaptations like tendrils, twinners and thorns. These adaptations are seen in plants which live on terrestrial and desert habitat. அதாவது tendrils, twinners and thorns, they are some adaptations. So these type of adaptations, இந்த adaptations வந்து நம்ம terrestrial habitatலையும் desert habitatலையும் வந்து பார்க்கலாம். So the first one is tendrils. Tendril is a twining climbing organ of some weak stemmed plants like peas and bitter gourd. Tendrils coils round a support and help the plants to climb. அதாவது சில பிளான்ட்ஸில் வந்து ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த ஸ்டெம்மில் வந்து அந்த டெண்ட்ரல்ஸ் தான் என்ன பண்ணும், அதை வந்து வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து அந்த சப்போர்ட்டிவ் பிளான்ட்டை வந்து அப்படியே சுற்றி அது வளர்ந்துட்டே போகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பீஸ் அண்ட் பிட்டர் கோட், அதாவது பீஸ்னால் பட்டாணி, பிட்டர் கோட்னா பாவக்காய். அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்வீட் பீஸ், அதாவது லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டெண்ட்ரல்ஸ். ஸ்வீட் பீஸில் வந்து லீஃப்லெட்ஸ் வந்து டெண்ட்ரல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. அண்ட் பிட்டர் கார்டில் ஆக்ஸிலரி பிட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டெண்ட்ரல்ஸ் விச் ஹெல்ப் த பிளான்ட்ஸ் டு க்ரோ. பிட்டர் கார்டில் வந்து ஆக்ஸிலரி பட் தான் வந்து டெண்ட்ரலாக மாடிஃபை ஆகிருக்கு. அந்த நெக்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் டூ யூ நோ பாக்ஸ் இருக்குது. அதில் பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் பேம்பு ட்ரீ. The next I have given twiners. Some plants have weak stem. They cannot stand straight on their own. They must climb on any support to survive. Example, clitoria and jasmine. ட்வைனர்ஸ்க்கு வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அது அதால் தானாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது.
ஸோ இட் சப்போர்ட்ஸ் அந்த கிளைம் பண்ணும் அந்த ஒரு சப்போர்ட்டோட தான் வந்து அது சர்வைவ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து கிளிட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். Thorns. Leaves of some plants become wholly or partly modified into sharp pointed structure called thorns or spines for defense purpose. அதாவது சில பிளான்ட்ஸில் வந்து லீவ்ஸ் வந்து தார்ன்ஸ் இல்லை ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும். எதுக்காகனா டிஃபென்ஸ் பர்பஸ், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் ஆகேவ், த லீஃப் apex அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு தார்ன்ஸ். ஆகேவ் என்ற பிளான்ட்டில் வந்து லீஃப் ஆப்பெக்ஸும் மார்ஜினும் வந்து தார்ன்ஸாக மாடிஃபை ஆகிருக்குது. ஒபென்ஷியா, த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். ஒபென்ஷியான்ற பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்குது ஸ்பைன்ஸாக. அண்ட் போகன்வில்லாவில் த ஸ்டெம் ஆஸ் ஷார்ப் தார்ன்ஸ். போகன்வில்லான்ற பிளான்ட்டில் வந்து ஸ்டெம் வந்து அதில் வந்து ஷார்ப் தார்ன்ஸ் வந்து we can find it. So the lesson has finished. We can meet in the next class with a new lesson.